ஹாய் மக்களே! இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, 1:1 வாஷ் பேஷன வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ, அதுக்காக வாஷ் பேஷன் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கான பைப் நம்ம முன்னாடியே போட்டோம். சிபி ஆங்கிள்க்காக மாட்டிருக்கோம். 1½ இன்ச் கீழ மல்டி ட்ராப் வச்சு அதுலேருந்து 1½ இன்ச் பைப் தூக்கி விட்டுருக்கோம். ரேக் போல் நட் செட்டு, அப்புறம் ட்ரில்லிங் மிஷினு, அதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த வாஷ் பேஷனோட வேஸ்ட் கப்ளர்ல பார்த்தீங்கன்னா, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வந்து நீங்கள் சிலிக்கான் பேஸ்ட்டோ இல்லை ஒயிட் சிமெண்ட்டோ போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த லீக்கேஜ் இருக்காது. அது நம்ம ஓனர் வந்து அப்ளை பண்ணுறாரு பாருங்க. ஸோ அது ரவுண்டு சுற்றி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி அந்த பிராஸ் நட்டு கொடுப்பாங்க. அதை போட்டு நீங்கள் டைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லீக்கேஜ் ஆகாது. ஸோ நீங்கள் வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே அது ஓரளவுக்கு கொஞ்சம் காஞ்சிரும். ஸோ டைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிஞ்ச் இருந்தால் அந்த ரப்பர் வாஷரை போட்டுட்டு கொஞ்சம் டைட் வைங்க. டைட் வச்சுட்டு கொஞ்சம் ரிஞ்சில் கொஞ்சம் டைட் வச்சுருங்க. அதுக்கப்புறம் டேப்பு நீங்கள் கீழே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நாங்கள் அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பின்னாடி அந்த பிவிசி பிளேட் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு கனெக்ஷன் ஹோஸ் நாங்கள் வாங்கிட்டு வரல. நீங்கள் கனெக்ஷன் ஹோஸ் இருந்தால் கனெக்ஷன் ஹோஸ் மாட்டியே மாட்டுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்பிட் லெவல் வச்சு நான் ஸ்ட்ரெயிட் பார்த்து ஓரளவுக்கு மெஷர்மெண்ட்லாம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த ஹோல்ஸ் போட போகிறேன். இந்த ரேக் போல் நட் செட்டு பார்த்தீங்கன்னா 10 mm. ஸோ அதை நான் 12 mm விட்டு போட்டு அதோட மெஷர்மெண்ட் பார்த்து தான் நான் ஹோல்ஸ் போடுறேன். ஸோ அதிகமாக போச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆயிடும். ஸோ கரெக்டாக போட்டுக்கோங்க. இல்லாட்டி பிட்டில் ஒரு டேப் அடிச்சுக்கோங்க. மிஷினோட பிட்டில் டேப் அடித்து அந்த லெவலுக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் அந்த அந்த நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே போகிற வரைக்கும் வந்து நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு சின்ன 8ஆம் நம்பர் ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி 2 நட்டையும் டைட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 15, 16 இல்லை 17, 18 ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகிடும். டைட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஒரு ஸ்பிட் லெவல் போட்டு பார்த்து ஸ்ட்ரைட் இருந்தால் நீங்கள் அதிலே மெஷர் பண்ணிக்கலாம். 2 நட்டு போட்டு டைட் பண்ணுறது உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி டைட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட் ஹோஸ் மாட்டி இந்த பைப்பு 1½ இன்ச் பைப்பு கொஞ்சம் லென்த் அதிகமாக தான் இருக்குது. அதில் டைட் வைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் மீடியமாக டைட் வைங்க. ரொம்ப டைட் வச்சிங்கன்னா அதோட அந்த அந்த பீங்கான் இது கொஞ்சம் நொறுக்கிற சத்தம் நம்மளுக்கு கேட்கும். அதனால் கொஞ்சம் மீடியமாக டைட் வச்சுக்கோங்க, ஷேக் இல்லாத மாதிரி. அப்புறம் அந்த ஜாயிண்ட்டுக்கு மேலே ஃபுல்லாக தண்ணி அதில் தெறிக்கிறதுக்காக அந்த ஒயிட் சிமெண்ட் ஏதாவது அப்ளை பண்ணிக்கோங்க. மீடியம் டைட் வச்சு நீங்கள் மாட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ கனெக்ஷன் ஹோஸும் நீங்கள் கையோட மாட்டிடுங்க. ஓகே, அந்த ஆங்கிள் டேட்டில் கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாகிடும். அந்த பைப்போட லென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் எங்கள் ஓனர் கட் பண்ணுறாரு பாருங்கள். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து 1.25 வேஸ்ட் ஹோஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ அது கொஞ்சம் பெண்ட் பண்ணி உள்ள இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒர்க் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.